இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முளைக்கீரை மசியல். இது வந்து முளைக்கீரை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கணும். இது பெருசானா தண்டுக்கீரைனா இலையை எடுத்துக்கின்னு தண்டு சாம்பாரில் போட்டுக்குவாங்க. இது பிஞ்சு கீரைன்றதுனால அப்படியே நம்ம வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த இலையை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு. இப்போ என்ன செய்கிறோம், இதிலே வந்து இந்த 10 பல் பூண்டையும் 2 பச்சை மிளகாயும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதை நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். மூடி வேக வைக்கக்கூடாது, அதனால் இப்படியே திறந்தே வேகட்டும். இப்போ வெந்துடுத்துங்க. இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போடுவோம். ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு அதை வேக வச்சுக்கின்னு தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு பிறகு நம்ம இறக்கிக்கலாம். கீரை நல்லா வெந்துடுது. இப்போ வந்து நம்ம தேங்காவை போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தேங்காவை போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு இதை கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக அரைச்சிக்குவோம். முளைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு ஒரே சுத்து இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். ரொம்ப மசிஞ்சால் கசப்பாயிடும். இதை வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து மூளை வளர்ச்சிக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.